வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. வணக்கம் போல் அனல் பறக்கிற பிளட் லைன் செக்மெண்ட் நடந்துருக்குது. ஸோ பேக் ஸ்டேஜில் WWE பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிளட் லைனில் காட்டியிருக்கிறாங்க. அதில் ஜே ஊசோ, ஜிம்மி ஊசோ, சாமி செயின் இவங்க 3 பேர் பேசியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு 5வது நபர் தேவை, ராலை சில பேர்கிட்ட பேசி பார்த்தோம், அதாவது செத்ரோன்ஸ்ட்டு பேசுனது தான் சொல்கிறாங்க. அது நிறைவேறலை. பட் நான் இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக 5வது ஆள் எடுக்கணும்னு சொல்லும்போது சாமி செயின் சொல்கிறார், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஸ்மாக்டவுனில் இருக்கிறான், அவன் நம்ம டீமில் ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது, நான் அவன்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். யாருக்கிட்ட பேச போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வேறு யாருக்கிட்ட எல்லா நைட்டுக்கிட்ட பேச போயிருக்கிறாரு. பட் எல்லா நைட் முடியாது, ஐ எம் த US சாம்பியன், எனக்கு ஓப்பன் சேலஞ்சிங்லாம் இருக்குது, அதனால் இதில் நான் பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ உடனே எல்லாருமே ஒன்று செய்கிறாங்க. சாமி, நீ யார்கிட்டையோ பேசுணுன்னு பேசுனீன்னு கேட்கும்போது அது தோல்வியில் முடிஞ்சிடுச்சு. சரிப்பா, நம்ம செத்ரோன்ஸை பற்றி நம்ம ரோமன் ரெயின்ஸ்கிட்ட பேசலாம், அவன் தான் அந்த டீமுக்கு ஏற்றவன் அப்படிங்கிறத ரோமன்கிட்ட பேசி தெரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன்கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க. ரோமன் ரெயின்ஸ்கிட்ட போனோன்னே ரோமன் கேட்காரு, நமக்கு 5வது ஆள் கிடச்சிட்டான்னு சொல்லும்போது, நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்குது, அவன்கிட்ட நீ பேசணும். ரோமன், நீ அவன் கூட சண்டை ஏற்பட்டிருக்கு, யாருன்னு உனக்கு தெரியும் ரோமன், அதாவது சொல்கிறாங்க ரோமன்கிட்ட, யாருன்னு உனக்கு தெரியும், பழைய இஷ்யூ பிரச்சனைலாம் மறந்து அவனை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு பேசும்போது ரோமன் ரெயின்ஸ் யோசிக்கிறாரு, அவனையா ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதே நேரத்தில் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவா இப்போ ரிங்குக்கு வந்துட்டுருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் பேக் ஸ்டேஜிலேருந்து பார்த்துட்டே இருந்தாரா, சரி இதுக்கப்புறம் சரி வராது, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக களத்தில் இறங்கிறோன்னு சொல்லிட்டு அவர் சோலோ சிக்காவா ரிங்கிலேருந்து பேசிகிட்டு இருக்கார்ல, அவருக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக அவரும் ரிங்குக்கு போயிட்டார். அண்ட் காய்ஸ், நான் கண்டிப்பாக இதை சொல்லியே ஆகணும். பேக் ஸ்டேஜில் சாமி செயின் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா அவன் தான் சரி வருவான் அப்படின்னு சொல்லியிருப்பார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும்ல அவன் தான் சரி வருவான்னு சொல்லிட்டு பேரை மென்ஷன் பண்ணாமல் நம்ம செத்ரோன்ஸை தான் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லாமல் அவன் சரிப்பட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையாக பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. இவங்க மொட்டையாக பேசுனது வேறு யாருமே இல்லை, நம்ம செத்ஃபிக்கிங் ராலன்ஸை தான். செத்ஃபிக் ராலன்ஸ் சேரானா இல்லையா அப்படிங்கிறத விட்டு தருவோம். இப்போ சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா அரங்கத்துக்கு வந்துட்டார். ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓடிசி அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸை புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பட் நான் சோலோ சிக்காவா இது எதையுமே கண்டுக்காமல் பார்த்தீங்கன்னா, மக்களே ஃபஸ்ட்டு நீங்கள் என்னை எக்னாலஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காந்த குரலில் பார்த்தீங்கன்னா ரசிகர்களை பார்த்து என்னை எக்னாலஜ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, அடுத்த வார்த்தை பேசலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஓடிசி ரோமன் ரெயின்ஸோடைய தீம் மியூசிக் ஒழிக்குது. எஸ், யுவர் ட்ரைபல் சீஃப் ஹியர், ரோமன் ரெயின்ஸ் வந்து விட்டார், அரங்கத்துக்கு வந்து விட்டார். ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இடத்துக்கு வந்துட்டார். ஸோ வரும்போதே டிஷர்ட்டை பாருங்கள், த OG பிளட் லைன், சாமி செயின், ஜே ஊசோ, ஜிம்மி ஊசோ, ரோமன் ரெயின்ஸ், அந்த டிஷர்ட் இதாங்க வேறு லெவல். இந்த OG பிளட் லைன் பழைய பேரை நிற்காங்க பாருங்களேன், தாண்டா சினிமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது மூமெண்ட்டெல்லாம். ஸோ இப்போ இவங்க 4 பேர் நேருக்கு நேர் பார்த்தீங்கன்னா நின்று பேச போகிறாங்க, நேருக்கு நேர் நிற்க போகிறாங்க. பட் ஆனால் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இல்லைடா, நேருக்கு நேர் சண்டை தான் அப்படிங்கிற அளவுக்கு மைக்கெல்லாம் தூக்கி கீழே போட்டாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் மைக்கை கொண்டு வந்தார், அவரும் கீழே போட்டார். சரி, இதுக்கப்புறமா 4க்கு 4 வார் கேம் மோட், 5வது யாராக வேணா இருக்கட்டும், எவனா வேணா இருக்கட்டும், இப்போ சண்டை போடுறதுக்கு தயாராக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தயாராக பார்த்தீங்கன்னா நிற்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூலையில் தூக்கி போட்டு மிதிக்கிறானுங்க. அட ஃபைட்டிங் சூப்பராக இருக்குங்க. சரி, ஃபைட்டிங்கை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுவோம். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் கிடக்காருங்க. இப்போ ரோமன் ரெயின்ஸ் ரிங்கில் நிற்கிறாரு. எவன்டா என் கூட சண்டை போடுறதுக்கு தயாராக நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஐயனார் ஜாக்கஃபாட்டு அப்படின்னு நிற்கிறாரு பாருங்களேன். ரோமன் ரெயின்ஸை பார்த்து எவ்வளோ சரித்தரமான சீனுங்கள் அதெல்லாம் உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்தது. உண்மையிலே ஜாக்கஃபாட் ரோமன் ரெயின்ஸை பார்த்தோன்னே ஒரு விஷயம் பண்ணுவார், கையெழுத்து கும்பிடுவார். என்னடா இது கையெழுத்து கும்பிட்றாரு, ரோமன் ரெயின்ஸ் பக்கம் ஒரு சாஞ்சிடுவாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தோண வச்சுது. பட் ஆனால் அவர் கையெழுத்து கும்பிட்டு ரோமன் ரெயின்ஸுக்கு ஆப்பு வச்சுருக்காரு அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. எஸ், பின்னாடியோடி ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணுறாரு. யார்? பிளட் லைனுடைய 5வது நபர் பிரான்சன் ரீட். என்னடா இது, சோலோ சிக்காவை பக்கம் ஒரு மலை மாட்டையே இறக்கிட்டீங்க, இவ்வளோ ஸ்ட்ராங்கான டீமாக சோலோ சிக்காவை பக்கம் இருக்குது. இவரும் பார்க்க சம்மோன் ஃபேமிலி மாதிரி தாங்க இருக்கிறாரு. வந்துட்டார் ஜாக்கஃபாட்டு, அவ்வளோதான்.
அவ்வளோதான் சொல்லி முடிச்சிட்டீங்க போங்க. ரோமன் ரெயின்ஸ் தூக்கி போட்டு முடிக்காரு. ஆல்ரெடி இவருடைய பிரதர் செத் ரோலன்ஸுக்கு தான் தூக்கி போட்டு சுனாமி போட்டுட்டு இருந்தார். இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கும் சுனாமி அலையை பார்த்தீங்கன்னா பரிசாக கொடுக்குறாரு போல இருக்குது. ஜாக்கப் ஃபாட்டு இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, ஜாக்கப் ஃபாட்டு ஒரு போடு, நம்ம சுனாமி பிரான்சன் ரீட் ஒரு போடுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு போடு தூக்கி போட்டு மிதிச்சிட்டானுங்க. இதெல்லாம் பார்த்து மனம் குளிர்ந்து நெஞ்சு குளிர்ந்து மற்றும் உடலில் இருக்கும் அனைத்து பாகுகளும் குளிர்ந்த நம்ம சோலோ சிக்காவா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எஸ், அஃபிஷியலி பிரான்சன் ரீட் தான் பார்த்தீங்கன்னா பிளட் லைனுடைய 5வது நபர். அப்போ கண்டிப்பாக செத் ரோலன்ஸ் தான் சைடு, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஜாக்கப் ஃபாட்டு பிரான்சன் ரீட் 2 பேரும் பக்கத்தில் நிற்கும் போது வாவ் அம்மாவில் கூஸ்மமாக இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது வேற லெவலில் இருந்தது. சார் உண்மையிலே செம்மையாக இருந்தது. ரோமன் ரெயின்ஸை தூக்கி போட்டு மிதிக்கிறானுங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு ஊசோ சாமி செயின் சும்மா இருப்பாங்களா, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பட் ஆனால் நமக்கு தெரியும் பிரான்சன் ரீட் ஒருத்தன் போதும், ஜாக்கப் ஃபாட்டு ஒரு ஆள் போதும் 4 பேர் அடிக்கிறதுக்கு. இவங்க 2 பேரும் போதாதங்க மொத்த பேரையும் முடிக்கிறதுக்கு. எல்லாரையும் தூக்கி போட்டு முடிச்சிட்டானுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வார் கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்சன் ரீட் அண்ட் ஜாக்கப் ஃபாட்டு இவங்க 2 பேர்னால அண்ணல் பறக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருமே 4 பேரை சமாளிப்பாங்க. அதுலேயும் ரோமன் ரெயின்ஸை படுக்க போட்டு ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு சுனாமி ஃபினிஷரை போட்டுருப்பாரு பாருங்களேன். எங்கே ஜாக்கப் ஃபாட்டு என்னங்க நம்ம பிரான்சன் ரீட்டை பார்த்து வணங்குறாரு. ஒருவேளை பிரான்சன் ரீட் தான் சொல்ல சிக்குவான்னு நினச்சிட்டாரோ. ஐயா அது பிரான்சன் ரீட் அவரை பார்த்து வணங்குற. எம்மா சரித்தனமான சுனாமி. உண்மையிலே செத் ரோலன்ஸுக்கு போட்டு செத் ரோலன்ஸோடைய வாயெல்லாம் ரத்தத்தை வர வச்சார்ல. இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கு சுனாமியை போட்டு சுனாமி மலையில் நனைய விட்டுருக்காரு போல இருக்குது. சுனாமி அலையில் நனைய விட்டுருக்காரு போல இருக்குது. சரித்தனமான அட்டாக்கு, வெறித்தனமான அட்டாக் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோடைய கண்டிஷன் ரொம்ப மோசமாகிடுச்சு. செக்யூரிட்டி கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா போதும் இதுக்கப்புறமா விட்டு தருங்கயா, வார் கேமில் பார்த்துக்கலாம்யா அப்படின்னு சொன்னதுனால கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக இறங்கி போகிறாங்க. எஸ், அஃபிஷியலி 5th மெம்பர் ஜாக்கப் ஃபாட்டு ஓடைய டீமில் இப்போ நம்ம பிரான்சன் ரீட் இணைஞ்சிருக்காரு. போகும்போது கூட பாருங்கள் நம்ம பிரான்சன் ரீட் வி த ஒன் அப்படிங்கிற சிம்பிளை பார்த்தீங்கன்னா அவரும் போட்டு காட்டியிருக்காரு. ஸோ இதனால் நானும் இந்த பிளட் லைனில் இருக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் வந்து 100% பார்த்தீங்கன்னா நிரூபிச்சிட்டாரு. ஸோ இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட டீமுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவு. செத் ரோலன்ஸ் இல்லாட்டா கண்டிப்பாக முடியாது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க இப்போ அடுத்த செக்மெண்ட் நடக்குது. நம்ம ரோமன் ரெயின்ஸை பார்த்து ஜே ஊசோ சொல்லார், நான் சொன்னோம்ல அவன் இருந்தால் தான் சரி வருவான், அவன்கிட்ட பேசுவோம். இப்போது ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை. ஜே ஊசோ மற்ற எல்லாருடைய பேச்சையும் கேட்டு தான் ஆகணும். செத் ரோலன்ஸை தான் டீமில் சேர்த்து தான் ஆகணும். அதை சேர்க்குறாரா அப்படிங்கிற கம்மிங் வீக்ஸில் பார்க்கலாம். இந்த வாரம் ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் இந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பிரான்சன் ரீட் பார்த்தீங்கன்னா இப்போது செத் ரோலன்ஸுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்கிறாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக செத் ரோலன்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட கை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நீங்கள் எத்தனை பேர் நினைக்கிறீங்க ரோமன் ரெயின்ஸ் கூட செத் ரோலன்ஸ் இணைவார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டுக்கோங்க. இன்றைக்கி ஸ்மாக்டவுன், நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனையும் டேப் பண்ணிட்டாங்க. அதை பற்றி அடுத்தது பார்க்கலாம்.